செவில் அடிக்கணுமா? ஆமாம். சரி வாங்க சார் வாங்க. உங்களுக்கு எல்லாம் முடிச்சு தாங்கடா. இதெல்லாம் முடிச்சு பேமெண்ட் தான் கொடுக்கல. ஓரா தூக்கி கொடுப்பான். பாறையா பாறை சங்கரா எடுத்து போயிட்டாங்க. வாழை எடுத்து போயிட்டாங்க. ராஜாண்ணா ராஜாண்ணா சொல்ற புரியல. ஆமா உங்களுக்கு என்ன நம்பி கொடுத்தீங்க? ஓரா பாறை அவ்வளோதான். கீழே தரேன். இந்த பாறை எடுத்துக்க. எத்தனை சண்டை கிடையாது. எவ்வளோ ஆச்சு? 2 தட்டு தானே? 2 தட்டு ஒரு பாறை போறவா வேற அவ்வளோதான். கொடுங்க. நீங்கள் தான் பார்த்து கொடுங்க. வேலைக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. ஒன்றும் வேலை கிடையாது. அசிங்கமாக பேசாத. என்ன பண்ணிக்கிறாங்க? உயிரை பணைய வச்சுக்கிட்டு வச்சுக்கிறோம். என்ன என்ன நீ மொத்தமாக எண்ணி கொடு. நான் வேலை செஞ்சுக்கிறேன். எண்ணி நிற்க முடியாது. அந்த வேலையை அது எது ஒரு 400 எவ்வளோ எண்ணி பாரு. முதல்ல அது எவ்வளோ சொல்லலாம். வெறி சில்லறையா இருக்குது. எவ்வளோ இருக்குதா? எண்ணி பாரு தானே சொல்றேன். ஏன்னா நீ சொல்லலாம். எண்ணி எண்ணி பாரு. இதுல எண்ணி என்னன்ற எவ்வளோ இருக்குது பாரு. ஒரு பாறை 2 சடுக்கம் 200. இது 200 400 ரூபாய்டு. ஆ 70 30 ரூபாய் எண்ணி என்ன வேலை சொல்லுவீங்க? மழையில நனைய வச்சு மொத்த கேட்பது கொடுக்காது. எனக்கு கூட காசு குடிச்சிட்டு வந்துட்டேன். தலையை கடைசி எடுத்துக்கலாம். தலை தனியானுமா? சரிப்பா வீடியோ முடிச்சுங்களா? 2000 நீங்கள் மறுபடியும் சுத்தமாக போச்சு. பயப்படியா பாரா எவ்வளோ ஆகுதா தலைவா? எவ்வளோ கொடுக்குறா? 10 பெரிய மீன் 3 மீன் தான் ஆச்சு. 2 தரட்டை ஒரு பாறை அதுக்கு தான் ஆச்சு. மீன் ஒரு கல் கட்டலாம். அவ்வளோ
மீன் இன்னும் 200 எடுத்துருவான். ஏங்க அந்த மாதிரி பண்ணுறேன்? மீன் வெட்டுறவனுக்கு காசு கொடுத்து போயிட்டு சரி தோட்ட கலப்பு. இன்னும் 200 எடுத்துருவான். எத்தனை போயிட்டு போறியா? சொல்றது கேளு. வேணும் கேட்ட காசு கரெக்டாக கொடு. 1000 வாட்டி சொன்னா அதுதான் 3 மீன் மீது ஓரா. எவ்வளோ காசு கொடுக்குற? இன்னும் 100 ரூபாய் எடு. என்னது போயம்மாங்க இல்லை இப்போ 200 ரூபா கொடுத்துட்டு வந்தா அது அநியாயம் தெரியல. வேலை செய்யறது கேட்கறது நான் அநியாயமாக இருக்குதா? நீங்கள் சொல்லியிருந்தாக்கா நான் போய் சொல்லியிருந்தேன். என்னண்ணா காசு வாங்கி பாரு இப்படி காட்டு எவ்வளோ இருக்குது பார்த்தா பில்லோட என்கிட்ட கொடு. நான் பில்லு காசு நான் வாங்கிக்கிறேன். பில்லு காசு எவ்வளோ இருந்தால் கொடுங்க. எப்போ எண்ணி பார்த்துக்கோ. கீழே இருக்கக்கூடாது. மேலே எந்த கீழே இருக்கக்கூடாது. ஆட்டு தள்ளா ஐயா அப்போ தள்ளிடலாம். கொஞ்சம் தள்ளி 5 நிமிஷம். போய் வந்துட்டாங்கப்பா கொஞ்ச நேரத்தில். இது சிரசை போட்டா நிறையா சிரசை போட்டா இது போட்டாவா நம்ம ரெண்டா போடுவோம். பெருசாக நல்லா இருந்தானா அதை சிவானந்தப்பா நம்ம இஷ்டம் தான். எப்போ வேணாலும் வரல. எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். நைட் நாளைக்கு சாயந்தரம் 10 மணிக்கு எடுத்துட்டு ஆக்கி வந்து சிவானந்தம் நம்ம ஆகும். ஆனால் வந்து அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க பைக்கில். என்ன பண்ண